வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தாம்பரம் மற்றும் முடிச்சூர் பகுதியில் மீட்பு நடவடிக்கை தொடர்பாக காஞ்சிபுரம் மாவட்ட கண்காணிப்பு அதிகாரி ராஜாராமன் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கஜலட்சுமி ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அமைச்சர்கள் சின்னையா மற்றும் வேலுமணி ஆகியோரும் செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டுள்ளனர். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். உள்ளாட்சித்துறை அமைச்சர் தலைமை மற்றும் கால்நடைத்துறை அமைச்சர் மற்றும் தொழில் மற்றும் கூட்டுறவுத்துறை மாண்புமிகு அமைச்சர் அவர்களை நியமித்திருக்கிறார்கள். மாண்புமிகு அமைச்சர்கள் தலைமையில் கடந்த பல நாட்களாக இங்கே பல்வேறு அலுவலர்கள் ஒருங்கிணைத்து மீட்பு பணிகளை துரிதப்படுத்தும் பணியை கடுமையாக அலுவலர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த பணிக்காக தமிழக அரசின் மூத்த செயலர்கள், அதாவது நகராட்சி நிர்வாகத்துறை செயலர், வேளாண்மைத்துறை செயலர் மற்றும் மீன்வளத்துறை செயலர் ஆகிய செயலர்களையும் இந்த பணிக்கு பணியமர்த்தி 8 மூத்த இந்திய ஆட்சி பணி அலுவலர்கள் மற்றும் 2 மாவட்ட வருவாய் அலுவலர்கள் மற்றும் பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து பணியாற்றும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இங்கே நேற்றைய தினம் மாண்புமிகு அமைச்சர்கள் தலைமையில் ஒரு கூட்டம் கூடி இருக்கக்கூடிய அலுவலர்களை பாதிப்படைந்த பகுதிகளை கண்டறிந்து அதற்கு 4 குழுக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டது. 2 இந்திய ஆட்சி பணிகள் அலுவலர்களை கொண்ட ஒரு குழு, 4 குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டு பல்வேறு அரசு துறைகள் சார்ந்த அலுவலர்கள் அதில் ஒருங்கிணைக்கப்பட்டு நேற்றைய தினம் முதல் கடுமையான இரவு பகல் பாராமல் அனைத்து அலுவலர்களும் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருகின்றனர். குறிப்பாக சுமார் 673 கடலோர காவல் படை வீரர்கள், தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி வீரர்கள், மாநில இடர்பாடுகள் மீட்பு பணி அலுவலர்கள், காவல்துறை அலுவலர்கள் ஆகியவர்கள் அவர்களுடைய கூடுதல் தலைமை இயக்குநர்கள் தலைமையில் இங்கே இயங்கி வருகிறார்கள். அவருடைய இந்த அலுவலர்கள் கடுமையான உழைப்பின் காரணமாக பாதிப்படைந்த மக்கள் பல்வேறு நபர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக நேற்றைய தினம் 3618 பொதுமக்கள் பல்வேறு நீர் சூழ்ந்த பகுதியிலிருந்து மீட்கப்பட்டனர். இன்றைய தினம் ஏறத்தாழ 12995 நபர்கள் மீட்கப்பட்டனர். மிகவும் சுறுசுறுப்பான பணிகள் மேற்கொண்டதற்கு மாண்புமிகு முதல்வர்கள் அவருடைய உத்தரவும், இங்கே பல்வேறு துறைகளை சார்ந்த அலுவலர்கள் மிகவும் உன்னிப்பாகவும் கவனமாகவும் ஒருங்கிணைப்புடன் செயல்பட்டதுதான் காரணம். இதில் இந்த பணியில் சுமாராக 130 படகுகள், பார்ஜஸ், பவுட்ஸ் ஆகியவை பல்வேறு துறைகளிலிருந்து, குறிப்பாக மீன்வளத்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை, மாநில இடர்பாடுகள் மீட்பு படை, கடலோர காவல்படை ஆகிய துறைகளிலிருந்து பெறப்பட்டு பல்வேறு பகுதிகளில், குறிப்பாக தாம்பரத்தை சார்ந்த ஏறத்தாழ 21 பகுதிகளில் இவ்வாறான மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதில் தாம்பரம் நகராட்சி அலுவலகத்தில் ஒரு அவசரகால செயல்பாடு மையம் ஒன்று துவக்கப்பட்டது. அதாவது எமர்ஜென்சி ஆபரேஷன் சென்டர் ஒன்று துவக்கப்பட்டது. இங்கே இரவு பகலாக மூத்த செயலர்கள் மற்றும் அவர்களை சார்ந்த பல்வேறு துறை அலுவலர்கள் இங்கே ஒருங்கிணைப்பட்டு